இதே ராமானுஜர், எவ்வளவு பெரிய மகான் பண்டிதர் ராமானுஜர், ஸ்ரீரங்கத்துல வீதியில பிக்ஷைக்காக நடந்து போயிட்டு இருக்கார். சின்ன குழந்தைகள்லாம் ஒரு கல் எடுத்து வச்சு, இந்த கல்லுதான் ரங்கநாதன் சொல்லி அவருக்கு மண்ணுருண்டையெல்லாம் நிவேதனம் பண்ணி அவ ஒரு உற்சவம்னு கொண்டாடிட்டு இருக்கா. இது அப்படியே கண்ணார கண்ணும் கண்ணீருமாக, ஆக இந்த குழந்தைகளுக்கு பிஞ்சு மனசுல எவ்வளவு பக்தி அப்படின்னு பார்த்து கொண்டே இருந்தார் ராமானுஜர். அந்த குழந்தைகள்லாம் முதல் பிரசாதம் அருளப்பாடு ஜீயர், ராமானுஜர் வாழ்ந்த காலம் இல்லையா, கோவில்ல முதல் பிரசாதம் ராமானுஜருக்கு. அது பசங்களுக்குள்ள ஒரு பையனுக்கு காஷாயத்தை கட்டி விட்டு 12 திருமணிட்டு திருதண்டத்தை கையில கொடுத்து நீதான் ராமானுஜர்னு நிக்க வச்சிருக்கா. அருளப்பாடு ஜீயர்னு கூப்பிட்டா நாயிந்தேன் நாயிந்தேன்னு ராமானுஜர் தாமே கையில பிக்ஷ பாத்திரத்தோட அந்த இடத்துக்கு போனார். ஆஹா, ஜீரே வந்துட்டார், இந்தா பிரசாதம்னு மண்ணுருண்டைய போட்டா. கண்ணுல ஒத்திண்டு யாம்பெரு சம்மானம், ஆஹா மகா பிரசாதம் அப்படின்னு அந்த மண்ணுருண்டைய வாங்கிட்டாராம். சிஷ்யாலாம் கேட்டாலாம், என்ன சுவாமி மண்ணுருண்டைய வாங்கிக்கிறீங்களே? ராமானுஜர் பதில் சொன்னாராம், அதை மண்ணுருண்டைன்னு சொல்லாதீங்கோ, பெருமாள் பிரசாதம். என்னது பெருமாள் பிரசாதமா? அவன் ஏதோ கல்ல தானே வச்சான். இல்ல, தமறு வந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. அந்த பிஞ்சு மனசுல குழந்தைகள் பக்தியோடு இந்த கல்லுல ரங்கநாதன் இருக்கான் நம்பி சமர்ப்பிச்சிருக்காருனா அந்த கல்லுல பெருமாள் இருப்பாரா மாட்டாரா? நிச்சயமாக இருப்பார். அது பிரசாதம், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னார் ராமானுஜர். அப்ப இதுக்கு ஸ்ரீபாஷ்யம் தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை, கீதா பாஷ்யம் தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை. என் பாசுரமே தெரியுமோ தெரியலையோ, ஒரு பாமரன் பார்த்தாலும் கூட அவர் எவ்வளவு பெரிய மகான்பா, அந்த குழந்தைகளுடைய பக்தியை மதித்தாரே. இன்னைக்கு நாம தான் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைகளுக்கே போய் கிளாஸ் எடுத்துதோ பாரு, கல்லுல இப்படி மண்ணை வைத்து இப்படி உற்சவம் பண்ணக்கூடாது. அது ஏதோ பிஞ்சு மனசுல பக்தியோட பண்ணிட்டு இருக்கு. அத்தை போய் பிடிச்சிங்க வா, நீ இப்படி நிக்கணும், லெஃப்ட்ல திரும்பு ரைட்ல திரும்புன்னு அதுக்கு ரூல்ஸை சொல்லி அந்த குழந்தை இனிமே நான் இந்த உற்சவமே கொண்டாடலன்னு ஓடி இருக்கும். ஆனா ராமானுஜர் அந்த பிஞ்சு மனசுல உள்ள பக்தியையும் மதித்து அந்த மண்ணுருண்டைய கூட பிரசாதம்னு சொல்லி பக்திக்கு ஏற்றம் கொடுத்தாருனா, பேதையர் பேசிலும் என்ன போன்ற ஒரு பாமரன் துதி செய்ய வேண்டும் என்றாலும் தன் குணங்களுக்கு, அவர் குணங்களை துதிப்பதற்கு உரிய சொல், அதற்கு சரியான பொருத்தமான வார்த்தை என்றும் உடையவன் ராமானுஜர்ட்ட இருக்கும். ராமானுஜர்ட்ட இருக்கும் மீன்ஸ் அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும்படியான குணங்கள் நிறைந்தவர் ராமானுஜர்னு அர்த்தம். அப்போ ஒரு மகான் துதிக்கணும்னாலும் அவர் துதிப்பதற்கு ஏற்ற குணமும் ராமானுஜர்ட்ட இருக்கும். நாம துதிக்கணும்னாலும் நாம துதிப்பதற்கு ஏற்ற குணமும் ராமானுஜர்ட்ட இருக்கும். இத உலகத்துல வேற யாரிடமுமே நாம் காண முடியாது. இங்க யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, ஒன்று பாமரர்களை ஈர்த்திருப்பார்கள் அல்லது பண்டிதர்களை ஈர்த்திருப்பார்கள். ஆனா பண்டிதர் பாமரர் அத்தனை பேரும் ஒரே மாதிரி தன்பால் ஈர்த்து, பண்டிதர் ஒரு ஆஸ்பெக்ட், ஆகா வேதார்த்த சங்கிரகத்துல ராமானுஜர் என்னமாப்பா வாதம் பண்ணியிருக்கார், கீதா பாஷ்யத்துல பகவத்கீதைக்கு எப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கார், பார்த்தா பெரியவர் ரசிச்சுட்டு போயிடுறார். பாமரர் நாம பாக்குறோம், திருப்பாவை பாசுரத்தை கேட்டா மயங்கி விழறார், இங்க திருப்பாவை ஜீயருங்கிறோம். அப்போ பெரியோர்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று அவரை கொண்டாடுகிறார்கள். நாமோ திருப்பாவை ஜீயர்னு அவரை கொண்டாடிட்டு இருக்கோம். பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தன் குணங்களுக்கு உரிய சொல் என்றும் உடையவன்.